இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் அம்மன் நகர் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பசுமை இல்லத்தால் ஏற்கனவே நாங்கள் ஆரம்ப காலங்களிலே எங்களால் வழங்கப்பட்ட பசுமை இல்லத்தினால் வழங்கப்பட்ட கண்டு வகைகளுடைய முன்னேற்றம் தொடர்பிலே பார்ப்பதற்காக நாங்கள் இப்போ உங்களுக்கு யோகசீலன் அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் வழங்கின மரம் இப்போதைக்கு நாங்கள் பார்க்க நேரம் இந்த ஜம்பு மரம் பெரிய அளவில் விருட்சமாக வளர்ந்து பெரிய அளவில் வளர்ந்து இருக்குது. எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த மண்வளம் ஒரு சிறந்த மண்வளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கொடுத்த தென்னை மரங்கள், கமுக மரங்கள், மற்றது யம்பு இப்படியான மரங்கள் எல்லாமே பெரிய அளவில் வளர்ந்து மாமரம் எல்லாமே பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை தான் காட்டுது. நான் நினைக்கிறேன் கூடுதலாக அந்த மண்வளமாக தான் இருக்க வேணும். மற்ற அவையின் பராமரிப்பு பொறிமுறை நல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். அதுவே இப்போ இது காய்க்குது தானே, காய்க்குது பாருங்க. மரம் இந்த அளவு பெரிய விருட்சமாக வளர்ந்து போய் நிற்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு நல்ல இன மரமாகவும் இருக்கவும் வேணும். இதில் நீங்கள் பழங்கள் ஆக்கிருவீங்களா? தொடர்ச்சியாக காய்க்கு பழங்கள் ஆக்கிருவீங்க. தென்னை மரம் பாலை போடையில் பாலை போடுற கட்டத்துக்கு வந்து மற்ற மரங்கள் எல்லாம் மற்றது காய்க்கிற பருவத்திலையும் இருக்குது, காய்ச்சியும் இருக்குது. அப்படியான ஒரு அபூர்வ வளர்ச்சியில் இருக்குது. நான் மூதூர் அம்மன் நகர் கிராமம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, மற்ற மரங்களை ஒரு சுற்றி பார்ப்போம். இப்போ இந்த தென்னை மரம் நாங்கள் தான் மற்ற வாழை வந்தோங்களா கிராமத்தில் நான் வணக்கம். எங்களுக்கு இந்த பசுமை இல்லத்தால் இந்த ஜம்பு மரம் முதல்ல எங்களுக்கு பலன் வந்திருக்கு, மற்ற மரங்களும் பலன் தாரத்துக்கு இருக்குது. இதையால் ஒரு ஜம்புக்காக 3 ரூபா அப்படி நாங்கள் விற்கிறோம். அப்படி 5000 6000 இது கொடுப்போம். இதில் நன்மை மாமரம் தந்தாங்க. ஆனால் எல்லாம் எங்களுக்கு நல்ல பலன் அடைகிறோம். பயிர் தான் செய்து தோட்டம் தான் செய்தான் சாப்பிட்றது. வேற ஒரு தொழிலும் இல்லை. என்ன மோட்டர்லாம் இல்லைங்கிற சரியான கஷ்டம். உங்களையும் கொச்சி எல்லாம் இது நாங்கள் இங்கிற 2 ஏற்றிட்டாங்க. அவங்க சரியான கஷ்டம். அதெல்லாம் நாங்கள் இதைத்தான் வச்சு சாப்பிட்டு இருந்த ஒரு மகள் அவ இருந்திருந்தா அவள் இருக்கிறேன்னா 37 சாப்பிட்டுப்பாங்கள ஒரு டென்த்தில் இருந்தாங்க. அங்கால கொச்சி இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் மூதூரில் அம்மன் நகரத்தில் வந்திருக்கிறோம். அம்மாவோட பேர் என்னம்மா? சிறிதரன் சித்ரா. அப்போ அந்த வீட்டை நாங்கள் பார்க்கக்கூட பெரிய சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கத்தரியை வச்சிருக்கிறாங்க. அதே போல் இப்போ இப்படி பார்த்தோம்னா லைனாகவே எங்களுக்கு அந்த அம்பரலா காய்ச்சி நிற்குது. இந்த கொய்யா நல்ல நிறைய காய்ச்சினா கட்டி ஆஞ்சனாங்க. இது காய்ச்சல் கொய்யா இப்படி காய்ச்சல் கொய்யா காய்ச்சி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. தென்னம்பிள்ளைலாம் நல்லா வச்சிருக்கிறாங்க. அப்போ உண்மையாகமா அவங்களுக்கு நாங்கள் நன்றி. ஏனென்றால் அந்த பார்த்தோம்னு சொன்னால் அந்த கஷ்டப்பட்ட குடும்பங்கள் தான் அந்த கஷ்டத்தின் இந்த வேதனை தெரியும் என்றுவார்கள். அப்போ அது அம்மாவில் தெரியுது. இப்போ பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு வீட்டுப்பட்ட பயனாளிகளை இப்படித்தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் சில இடங்கள்ல சந்தோஷமா இருக்கு.